ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1560 ரூபாய் அதிகரித்துள்ளதால் நடுத்தர மற்றும் எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் வேதனையடைந்துள்ளனர். இன்னைக்கு ஒரு பவன் நகை 75,000 ஆயிருக்கு. பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க எப்படி போய் வாங்குவாங்க? கட்டி கொடுக்கறதுக்கு நகை போட்டாதான் கட்டி கொடுக்க முடியும். அதனால நகை விலை குறைஞ்சா நாங்க இப்போ ஒரு ஏதாவது பிள்ளைகளுக்கு 10 பவன் போற இடத்துல ஒரு 5 பவனாவது போட்டு பிள்ளைகளை கட்டி கொடுக்கலாம். நகை விலை குறையணும். ஆமா, பொம்பளை பிள்ளைலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏழை மக்கள்லாம் ரொம்ப கஷ்டம். இருக்கப்பட்டவங்க போட்டுறாங்க, இல்லாதவங்க என்ன செய்யறது? பார்த்துக்கிட்டு உழைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சரியா போகுது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 75,000 வந்துருச்சு. நான்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபி வச்சுருக்கேன். இப்போ எப்படி என் கேர்ள் பேபிக்கு நான் கோல்டு எடுக்க போகிறேன்? கல்யாணம் ஆக போகிறவங்க பாருங்கள், கோல்டு எடுக்க முடியாது. ஆக்சுவலாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 ரூபா 15 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ டக்குன்னு ஒரே நாளில் 1500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த தீபாவளி போனஸ் அப்படி இப்படி வச்சு சேர்த்தலாம்னு நினச்சேன். ஆனால் எங்களால் பண்ண முடியாது. ஸோ 1500 வந்து ரொம்ப கிராஜுவல் இன்க்ரீஸ். கோல்டில் நம்மளோட மணி இன்வெஸ்ட் பண்ணி அது மூலிமா வந்துட்டு வேறு ஏதாவது அசெட் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினைப்போம். ஆனால் இப்போ வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. செயின் எடுக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த மாதிரி கோல்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மிடில் கிளாஸ் பீப்புள்னால கோல்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. ஒரே நாள் வந்து 1560 ரூபா ஏறி இருக்குன்னா என்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குலாம் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக தான் சார் இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்காகவே தனியாக சம்பாதிக்கணும் போல தெரியுது. ஆஸ் எ யங்ஸ்டராக எங்களுக்கு என்னென்னா நாங்கள் இதுக்கப்புறம் தான் சேவிங்ஸ் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் நாங்கள் இருந்தோம். ஸோ ஒரே டேயில் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது வந்து அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அது வந்து அக்செப்டபிளாக இருந்திருக்கும். பட் ஒன் டேயில் வந்து இவ்வளோ பெரிய ட்ராமாட்டிக் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பீரபிள் கிடையாது. சென்னை குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருவிக நகரில் நடைபெறும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் சேகர் பாபு பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் 13 பேருந்து நிலையங்கள் மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் வடசென்னை மக்களின் தேவை ஓரளவுக்கு பூர்த்தியாகி இருக்கும் என தெரிவித்த அவர் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் உறுதியளித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.